கேரள மாநிலம் திரிஷூர் ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு அந்த பணத்துடன் கண்டெய்னர் லாரியுடன் தப்பித்து வந்திருக்கின்றனர் ஒரு வடமாநில கொள்ளை கும்பல். இந்நிலையில் வாகன தணிக்கையில் அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமல் சென்ற நிலையில் அதனை மடக்கி பிடிக்க போலீசார் முயற்சி செய்த நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அந்த கொள்ளை கும்பல். தொடர்ந்து தற்காப்புக்காக போலீசார் பதிலுக்கு நடத்திய தாக்குதலில் அந்த என்கவுண்டரில் வடமாநில கொள்ளையன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு கொள்ளையன் தற்பொழுது படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்ற கொள்ளையர்களிடம் தற்பொழுது தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சேலம் சரக டிஐஜி இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் நடந்த ஏடிஎம் கொள்ளை குறித்து அம்மாநில எஸ்பி தங்குதுரையும் தற்பொழுது விசாரணையில் இறங்கியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணையானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் அரங்கேறிய இந்த நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ஒரு பட்டப்பகலில் ஒரு கொள்ளை கும்பல் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்வலைகளை கிளப்பி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்நிலையில் இந்த ஏடிஎம்களில் தொடர் கொள்ளை நிகழ்த்திய இந்த கும்பல் சிக்கியது எப்படி, இதனுடைய முழுமையான தகவல்கள் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ளதான் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அவனை கொல்லுங்க ஃபர்ஸ்ட். பாய் பேசலானுங்க பேரல போடுங்க அவனை. வெப்படையில எல்லாத்தையும் இடிச்சு விட்டு அவரே போட்டதா இருப்பாரு. வேற யாரும் இருமா. ஆமா ஆமா சார். சரியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.